அவர் கஷ்டப்பட்டு பிலிம்ல சம்பாரிச்ச சம்பாத்தியத்தை மட்டும் தான் இப்ப எங்களுக்காக செய்யறாரு. இப்ப விஜய் பண்ற எல்லாமே வந்து அவருடைய சொந்த பணம். ஆமா, சொந்த பணம் தான். இப்ப வந்து எப்படின்னா 100 நாள் ஒரு நாள் கஜானா ஃபில் பண்ண முடியும்? கரெக்டா தப்பா? 100 நாள் யாராலையும் வந்து கஜானா ஃபில் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அவரோட சொந்த பணத்தை தான் நமக்கு செய்யறாரு. கவர்மெண்ட் பணத்தை ஒரு பைசா தொடரணும். இது வரைக்கும் அவர் ஒரு பைசா தொடர. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் தான், இந்த திராவிட கட்சிகள். அதாவது இவங்க வந்ததுலேருந்து நான் முட்டை போடுறேன், நான் காலையில் சோத்த போடுறேன், நான் மதியானம் சோத்த போடுறேன், அப்படி இப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு வர வச்சு சோத்த போட்டாங்களே தவிர படிச்சாங்களான்னு பார்த்தீங்களா யாராவது? இன்னைக்கு அதனால தான் இப்படி வந்து நிற்கிது. இவங்கெல்லாம் தான் டிவிகேவோட கோர் ஓட்டர்ஸ். இவங்களுக்கு அந்த தயக்கமெல்லாம் இல்லை. நம்ம ஒரு மீடியாவில் பேசுகிறோமே, ஒரு 4 பேர் பார்ப்பாங்களே, தப்பாக இருக்கக்கூடாதுன்ற தயக்கமெல்லாம் இல்லை. ஷீ இஸ் வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் கிளியர். எங்கள் அண்ணனோட காசில் தான் இன்னைக்கு தமிழ்நாடே ரன் ஆகுது அப்படின்றதுல. ஏன் இவங்க கொஞ்சம் நல்லா படிக்கிற பொண்ணா கூட இருக்கலாம், ஏன் 100க்கு 100 வாங்க கூட பொண்ணா கூட இருக்கலாம், கையில் பேனாலாம் வச்சிருக்கு, அப்புறம் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க பாரு. எப்படிங்க 100 நாளில் கஜானா ஃபில் ஆகும்? எங்கள் அண்ணனோட காசெல்லாங்க கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட எப்படிங்க பரவாயில்லடா. அதாவது இந்த திராவிட மாடல் ஃபெயிலியர் எதனால ஆரம்பிச்சது தெரியுமா? இங்க ஆரம்பிச்சது தான். இவங்களையெல்லாம் ஒழுக்கமா படிக்க வச்சிருந்தா இன்னைக்கு இப்படி வந்து நிக்குமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இவங்க 100க்கு 100 மதிப்பெண் பெறது மட்டும் படிப்பு கிடையாது. கொஞ்சமாவது பகுத்தறிவு, ஒரு அரசாங்கம் எப்படி நடக்குது, இந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருந்துருந்தா இப்படி நடக்குமா? இதெல்லாம் டோட்டல் ஃபெயிலியர் ஆஃப் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. டிவிகேக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்க பார்க்குறாங்க, ஓ இங்கே இத்தனை முட்டா பசங்க இருக்காங்களோ, இவங்களை அப்படியே மேனிப்புலேட் பண்ணி நம்ம அப்படியே கவர்ந்துட வேண்டியதான். இது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. இன்னும் வரைக்கும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபைலை நான் அது ஓப்பன் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி டிஎம்கே மேலே பழி போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி கேஸு போடுற மாதிரி மிரட்டுறது, அந்த அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போய் ரவுண்டு காட்டுறது, இதெல்லாமே இவங்களுக்கு போதும். இவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா இதெல்லாம் பெரிய சாதனை அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க இவங்கெல்லாம். இப்போ வந்து 1 லட்சம் கோடி ரூபாய் வந்துருச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இவங்கெல்லாம். ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் எஜுகேட் பண்ண மறந்ததுனால தான் இன்னைக்கு நீங்கள் ஆட்சி கட்டல் இல்லாமல் இருக்கீங்க. 2 கட்சியும். ஒரு கட்சியெல்லாம் அழியிற நிலைமையில் இருக்கு. கொரோனாக்கு நீங்கள்லாம் பாஸ்போர்ட்டு அதை வந்து சாதனை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதோட வெளிப்பாடு தான் இதெல்லாம். இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்களோ தெரியல, கையில் பேனாவோட